என்ன பிரச்சனை? எதுக்காக இவ்வளவு பேரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போராட்டம் பண்றீங்க? என்னோட பேர் ரேவதி. ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறது என்னோட புருஷன். அவரோட பேரு கார்த்திக். அவர் என்ன கட்டாயப்படுத்தி பலவந்தமா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு போலீஸ் நான் இல்லாதப்போ என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன அவரு ஃபோர்ஸ் பண்ணல, என்னோட விருப்பத்துல தான் நான் வந்தேன்னு சொன்னேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என் புருஷனை வெளியே விட மாட்டேங்கிறாரு. அதான் நியாயம் கேட்க ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறோம். அம்மா, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல உங்க கருத்து என்ன? மேடம், எங்க கார்த்தி தம்பி சொக்க தங்கம். இந்த ஊருக்கும் சுத்துப்பட்ட மக்களுக்கும் அவர் தான் எல்லாம் நல்லது பண்ணுவாரு. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நேரங்கால பக்கம் ஓடி வருவாரு. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளை மேல பொய்யா கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. இது கொஞ்சமாவது நியாயமாமா? நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்கம்மா. ஆமாம்மா, நீங்க தான் எங்க கார்த்தி தம்பிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். எங்க ஊர் திருவிழாவை நிறுத்துறதுக்காகவே வேணும்னு சிலர் பிளான் பண்ணி எங்க கார்த்தி தம்பி இதுல மாட்டி விட்டுருக்காங்க. இங்க என்ன நடந்தாலும் சரி, எங்க கார்த்தி மேல இருக்கிற பொய் கேஸ வாபஸ் வாங்கி அவருக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஆமா, போக மாட்டோம். கார்த்தி தம்பி அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர், போலீஸ் அராஜகம் ஒழிக. கார்த்தி தம்பியை விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. அரெஸ்ட் பண்ணி இருக்கும் எங்கள் கார்த்தி தம்பியை விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. கார்த்தி தம்பியை விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. கார்த்தி தம்பியை சார், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க. சார், சொல்லுங்க சார்.